Okay, this is Venkat from Kevin.com. இந்த வீடியோக்கு லைக் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களை எத்தனை பேர் வந்து மற்றவங்க அது நம்மளை டைரெக்டாக பாதிக்காது, ஆனால் மற்றவங்கள நினச்சி கவலைப்படுவீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நான் ஆனது காரணம்னா, இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணும்போது எல்லார் வாழ்க்கையும் ஹாப்பியாக இருக்காது. அதாவது நார்மலாக இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். ஒரு சில பேர் அப்பா அம்மாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வச்சு கவலைப்படுவாங்க. ஒரு மாதம் ஒரு மந்த் எனக்கு நல்ல ஞாபகம். ஐ திங்க் 2024 செப்டம்பர்னு நினைக்கிறேன். அந்த மாதம் மாத்திரம் 4 பேர் பேசினாங்க. அதில் 4 பேருமே தே லாஸ்ட் தியர் ஃபாதர். அதுக்கப்புறம் அவங்க யங் ஃபேமிலிக்கோ, அவங்க அம்மாக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக கன்சல்டிங் பண்ணாங்க. அது எப்படி ஒரே மாதம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட, இந்த மாதிரி இருக்கவங்க கால் பண்ணுறாங்க கூட நான் ஆச்சரியப்பட்டேன். இன்னொன்று சம்மன் ஹூல் இது மாதிரி எல்லா கதையும் நான் சொல்ல விரும்பல. அதனால இட் வில் மேக் யூ மோர் ஹியூமன். நிறைய பேர்ட்ட நீங்கள் பேசும்போது அதில் ஒன்று தான் எனக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி நிறைய செக்டாரில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது எனக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா, ஓரளவுக்கு டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இட் பேஸ் ரியலி வெரி வெல். தே ஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கே அது தெரியாது. மெரைனஸ் ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. பட் எனக்கு மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்லேருந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஐடி செக்டார்லேருந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பே பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து ஐடி செக்டார். நீங்கள் மற்ற செக்டாரில் இருக்கிற சேலரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் தட். பட் அதுலேயுமே எனக்கு ஆந்த்ரோபிக் சிஇஓ பண்ணுற வேலை கொஞ்சம் சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா ஹி கீப்ஸ் ஆன் எல்லாருமே அதான் பில்ட் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் ஆர் டூயிங் தட். ஆனால் அவர் மாத்திரம் பை 2026 end 90% ஆஃப் த கோடிங் வில் பி டன் பை ஏஐ. ஆஃப்கோர்ஸ் இல்லை 100% பண்ணட்டும். அதுக்காக எல்லாரும் தலையில் துண்ணு போட்டு போக முடியுமா? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் நான். இந்த மாதிரி டைமில் தான் ஸ்ரீதர் வெம்பு சார் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஓகே, லெட்ஸ் சே சம் மெசேஜ் ஆன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஏஐ அசிஸ்டட் கோட் இன்ஜினியரிங் சொல்கிறாரு. அதை வைப் கோடிங்க. யாரோ ஒருத்தர் பகவத்கீதா ஆப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. 10 மினிட்ஸ் தான் எனக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், பண்ணிடலாம் பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்ல. ஹேவிங் said that he's telling at this point it is best for those of us um, who depend on writing code for a living to start considering alternative livelihoods. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்க்ளூடிங் மீ, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு ஐடி செக்டாரை நம்ம ஆதாரமாக நம்பி இருக்கவங்க, அதை தான் நான் மீன் பண்ணுறேன். வேறு ஏதாவது பொழப்ப தேடி போய்க்கலான்னு சொல்லிட்டு. அல்டர்னேட்டிவ் கெரியருங்கிறது ஐடி செக்டாருக்கு இருக்கா? ஒரு 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 சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலுக்கு அல்டர்னேட்டிவ் கெரியர் அவ்வளோ ஈஸியாக அமைய முடியாது. என்னுடைய கேஸ் ஸ்டடிக்கு நான் சொல்கிறேன் இந்த பை த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹீஸ் அ பில்லியனர். ஸ்ரீதர் வெம்பு சார் வந்து ஒரு இஸ் நைஸ் ஹியூமன் பீயிங். பட் இருந்தாலும் பில்லியனர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடலாம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சாத்தியங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஒரு ப்ராக்டிக்கல் இம்பேக்ட் நான் சொல்கிறேன். ஏஐ வந்து உண்மையாக ஒரு சாஸ் கம்பெனி இல்லை ப்ராடக்ட் கம்பெனியோடைய பிஸ்னஸை கம்மி பண்ணுமானா 100% பண்ணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, சேல்ஸில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு, மேபி ப்ராடக்ட் டீமில் இருக்கவங்களுக்கு அது ஒரு இம்பேக்ட் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரியல. ஹேவிங் செட் தட், இந்த ஸ்ட்ரீட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இவர் வந்து ஐ திங்க் கிளிக் ஹெல்த்ன்னு நான் மறந்துட்டேன், சாரி, ஐ டோன்ட் நோ விச் கம்பெனி ஒர்க்ஸ் ஃபார். ஹீஸ் டெல்லிங் 1600 பேர் வேலை பார்க்குற கம்பெனி. இப்போ என்ன மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு சேல்ஸ் ப்ராடக்டை விட்டுட்டு நான் நானாகவே ஒரு ஃப்ரீலான்சர் இன்டர்னலாக ஒன்று பில்ட் பண்ணுறது வேறு. பட் இவர் வந்து 1600 பேர் வேலை பார்க்குற என்டிட்டியில் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சேஸ் ப்ராடக்டை விட்டுட்டு, ஒரு சிஆர்பி மாதிரி வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஒரு சீனியர் இன்ஜினியர் வந்து ஹீ கிரியேட்டட் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாரு. அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஹீ கோஸ் ஆன் டு சே அ லாட் ஆஃப் திங்ஸ். அதனால ஹீஸ் டெல்லிங் சாஸ்போகோலாப்ஸுங்கிறது உண்மையாகவே நடந்துட்டுருக்கு. அதனால் மேபி நீங்கள் வந்து டிபிக்கல் சாஸ் ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஃப் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. த சர்ப்ரைசிங் திங் இஸ் தட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு 1600 பேர் வேலை பார்க்குற கம்பெனி இன்டர்நெட் டூலை நம்பி போவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது வித் தட் செட், இது போன வார டேட்டா, ஐ மீன் 4-5 டேஸ் முன்னாடி இந்த Monday.com பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனியில் it lost 50% in its share price last week. இது வந்து February 11th டேட்டா. அதே மாதிரி நான் ஃப்ரெஷ்ஒர்க்ஸோட ஏர்னிங் கால்க்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நான் February 11th அன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு மிக்ஸ்டு கைடு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் இயர் நான் கேப் இபிஎஸ் கைடன்ஸ் ஆஃப்
0.55 to 0.57, missed expectation of US dollar 0.69. ஒரு சின்ன நான் கேப் இபிஎஸ் கைடன்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே சென்டிமெண்ட் இஸ் நாட் குட். somehow people don't want to buy this. I mean, hold on to this stocks ஆனு தெரியல. நிறைய ரிசர்ச் ஃபிர்ம்ஸ் வந்து ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. இல்லாட்டி அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு இப்போ என்ன $7 இருக்கா இன்னைக்கு ரேட் வேல்யூ என்னன்னு தெரியல எனக்கு. நேற்று வந்து மண்டே மார்க்கெட் ஹாலிடே யூஎஸில், இன்னைக்கு டியூஸ்டே இருக்கும். ஹேவிங் செட் தட் ஒரு $15-16 வரைக்கும் போகும்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நிறைய ரிசர்ச் ஃபிர்ம்ஸ் ஒரு சில பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பட் தென் த கம்பெனி லாஸ்ட் அரௌண்ட் 40% இந்த லாஸ்ட் 1 month. இத்தனைக்கும் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் ஹஸ் போஸ்டட் அ வெரி குட் ரெவன்யூ, நல்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் ப்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ நல்லா இருக்கு. ஹப்ஸ்பாட் ஆகட்டும், சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும், எனி அதர் சாஸ் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் கம்பெனி, ரெவன்யூ இஸ் குவைட் ஓகே, குட். பட் இருந்தாலுமே மார்க்கெட் சென்டிமெண்ட் ஸ்ட்ரீட் இஸ் ரியலி பனிஷிங் ஆல் தீஸ் கம்பெனிஸ். அப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு ஏவோட இம்பேக்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் என்ன ஃபீச்சர் இருக்கும், அக்கௌண்ட் பேயபிள், அக்கௌண்ட் ரிசீவபிள், ரியல் டைம் சிங்க்கு, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன இருக்குன்னா, வேற ஒரு ஏரால அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அவ்வளோதான். அதே அக்கௌண்ட் பேயபிள், ரிசீவபிள், ரிகான்சிலேஷன் இருக்கும். ஆனால் ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இருக்கலாம், அதில் வந்து சம் கைண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்டிங் இருக்கலாம், பவர்ட் சர்ச் அக்ராஸ் த ஃபினான்ஸ் இருக்கலாம், ஃப்ராட் டிடெக்ஷன் யூசிங் ஏ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேயர் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை யூஎஸில் இருக்கிற கம்பெனியாக இருக்கலாம், இவங்க வந்து ஏன் வை சுட் தே லூஸ் தேர் பிஸ்னஸ், இவங்க மேலேயும் லேயர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் கம்பெனி இன் இந்தியா, நீங்கள் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஜோஹோவாக இருக்கட்டும், எனி அதர் கம்பெனி ஃபார் தட் மேட்டர், கிஸ்ஃப்ளோ, வாட் எவர், நாட் ரிமெம்பரிங் சம் நேம்ஸ், எல்லாருமே அந்த லேயர் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. தே ஹவ் பீன் குவைட் சக்ஸஸ்ஃபுல் இன் தேட். அதனால, but can we say just because we build a layer on top of us, we are safe? No. Again, இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொனாக்கா இது வந்து ஒரு அன்னைக்கு தான், அந்த February 11 தான் இவங்க வந்து they raised some $1 million. I forgot how much they raised that day. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொனாக்கோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நியூ ஏஜ் ஏஐ நேட்டிவ் சிஆர்எம் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணுறாங்க. தே ரைஸ் தேர் சீரீஸ் ஏ ஃபண்டிங்க, எவ்வளோ என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன், ஏன்னா 4 days முன்னாடி பண்ண ப்ரெசன்டேஷன் இது. பட் தென் த சேம் டே சேல்ஸ் ஃபோர்ஸ் லாஸ்ட் அரௌண்ட் 5% அண்ட் ஹப்ஸ்பாட் லாஸ்ட் அரௌண்ட் 10%. அதில் ஒருத்தன் இந்தியாக்காரன் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ட்வீட் ரிப்ளையில், இது வந்து எனக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் வேணும்னா இதாவே போய் ஃபெச் பண்ணுமான்னு கேட்டிருக்கான். அதுக்கு இன்னொரு இந்தியன், ஐ திங்க் த அதர் கை ஹஸ் ரிப்ளைடு, அமாவாசை அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஹேவிங் செட் தட், நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனைனா, நாட் இன்டர்னல் டூல் பண்ணுறதுனால தான் பிஸ்னஸ் கம்மியாகுமாங்கிறது கிடையாது. என்னெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து லேயர் வச்சுருந்தாலும் ஏஐ நேட்டிவ் நிறைய சாஸ் ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு பிரச்சனையே இப்போ. அண்ட் எவ்ரி ஒன், அப்போ நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா, ரெவென்யூ இஸ் டூயிங் வெரி வெரி வெல் நவ். இப்போ எல்லா கம்பெனியும் நல்ல ரெவென்யூ தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ஏஐ நேட்டிவ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கலாம், ஐ மீன் ஏஐ நேட்டிவ் நியூ ஏஜ் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லாட்டி வி குட் சே இன்டர்னல் டூல் பில்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓவராலாக ஒரு இப்போ 25% ரெவென்யூ ஹிட் ஆகுமா? முக்கியமாக அது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் தான் பெரிய பிரச்சனையே, ஓகேவா? ஏன்னா இமீடியட்டாக தே ஹாவ் டு டூ சம்திங் டு என்ஷூர் தட் தே ஆர் ப்ராஃபிட்டபிள், இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்கலாம். சீட் கம்ப்ரஷன், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது, 4 பேர் வழங்குறதுல 2 சீட் மாத்திரம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் சைக்கிள் லேக் ஆகுமா? கண்டிப்பாக லேக் ஆகும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஆல் திஸ் ஐ சா ட்வீட் டு திஸ் வீக். இப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்று $20 கொடு, இல்லாட்டி $5 கொடு, இல்லாட்டி $1 கொடுங்குறான். ஏன்னா தே ஹவ் காட் லாட்ஸ் ஆஃப் விசி ஃபண்டிங் அண்ட் தே வாண்ட் பீப்புள் டு எக்ஸ்பெரிமெண்ட் தேர் ப்ராடக்ட். ஸோ அதனால் ப்ரைஸ் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு. சேர்ன் ஸ்பைக் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா we can see நிறைய பட்ஜெட் கட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 25% ரெவன்யூ கம்மியாயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை,
நெக்ஸ்ட் இயர் இதே டைமில் ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் 25% ரெவன்யூ கம்மியாயிருச்சுன்னு நம்ம அசியூம் பண்ணோன்னா ஆகிற மாதிரி ஆக விட மாட்டாங்க. பட் அப்படி ஆயிடுச்சுன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு பில்ட் இன்டர்னல் டூல்ஸ் ஆன் தேர் ஓன். ரெண்டாவது ஏஐ நேட்டிவ் நிறைய ஸ்டார்டப்ஸ் வந்துடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீடியன் ரெவன்யூ பர் எம்ப்ளாயி ஒரு ப்ரைவேட் சாஸ் கம்பெனி வந்து எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட $1,29,724 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரெவன்யூ ட்ராப் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 35% ஒரு மோஸ்ட் ஆஃப் த சாஸ் கம்பெனிஸோடைய பெரிய செலவு வந்துட்டு பேரோட தான் இருக்கும். ஸோ அதை தான் கட் பண்ணுவாங்க, ஒரு ஹெட் கவுண்ட் தான் கட் பண்ணுவாங்க. $100 million ரெவன்யூ ஏர்ன் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து $75 million தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா there will obviously be a kind of a 25% typical headcount count இருக்கும். அப்போ இந்தியாவில் சரி இது வந்து நம்ம என்ன நினைக்கலாம்னாக்கா ஒரு சர்வீசஸ் கம்பெனியை பெருசாக பாதிக்காதுன்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு என்டர்பிரைஸ், ஒரு இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ ஒரு எக்ஸென்ச்சரோ இந்த மாதிரி கம்பெனி இருக்கிற எம்ப்ளாயிஸை பாதிக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஓகே, சரி ஒரு ப்ராடக்ட் கம்பெனிஸில் ஒரு 6-7 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் லெட்ஸே வெறும் ஒரு 50,000 பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படின்னாக்கா மேபி இனிஷியலி சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஆல்ரெடி ஃப்ரீஸ்ட் ஹையரிங். பட் ஒரு ஏதாவது ஒரு பெரிய ரெவென்யூ லேக் ஆச்சு அப்படின்னாக்கா லாட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் அண்ட் இவென்ச்சுவலி ஒரு 50,000 பேர் வேலை இல்லாமல் போனேன். ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆன்சர் வாட் ஸ்ரீதர் வெம்பு சேஸ். நம்ம வந்து வேறு பொழப்பை தேடிக்கணும்னு சொல்கிறார் அல்டர்னேட்டிவ் கெரியரை. ஐ வில் டெல் யூ சம்திங். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கு. ஓகேவா, ஒரு டெக்னாலஜி கம்பெனியில். யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது அல்காரிதம் அதாவது நேற்று தான் நான் வந்து செகண்ட் டைம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன் ஆஸ் அ டெவலப்பர், ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர். செகண்ட் டைமும் எனக்கு லே ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. எல்லாருமே என்னென்னா தோ தே ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி லே ஆஃப் வீடியோ போடுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னோடய லைஃபே வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு வேலை இல்லாமல் போய் இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இன்சூரன்ஸ் டொமைனில். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் பேர்லி சர்வைவிங், அவ்வளோதான். ஸ்ரீதர் வெம்பு சொல்கிற மாதிரி எல்லாராலையும் ஏதோ ஒரு அல்டர்னேட்டிவ் கெரியர் அமைச்சிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு 60 லட்சம் பேர் ஐடி செக்டரை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் 6 லட்சம் சாஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு இல்லை அதில் ஒரு அந்த 4.5 லட்சத்தில் ஒரு 50,000 பேருக்கு ஒரு மாஸ் லே ஆஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் டு சர்வைவ். எதுக்காக சொல்கிறேன்னா என்னோட விஷயத்தை நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் மை ஜாப் இந்த ஐடி செக்டார். வெரி நெக்ஸ்ட் மந்த் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. எங்கள் அம்மா பார்த்தோன்னா நான் வீட்லேயே தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் லாஸ்ட் மந்த் ஐ காட் an opportunity. இல்லை எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு டீ போடுவேன். தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் ஐ டூ இன் மை என்டையர் லைஃப் டைம். நான் வந்து இஞ்சியை கட் பண்ணி அந்த டீயை போட்டு அது எங்கள் அம்மாவுக்கு போய் கொடுத்தா தான் எனக்கு வந்து வாழ்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் பிக் அப் எனி ஜாப். பட் எனிவே ஐ லாஸ்ட் மை பிஸ்னஸ். லாட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு 3 years என்னோட பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் மற்றவங்களுக்கு கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இதே ஃப்ரெஷ்ஒர்க்ஸோ ஜோஹோலோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பெனிலேருந்து கன்சல்டிங் பண்ணவங்க ஒரு மிஞ்சி போனால் விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு ஓவராலாக ஒவ்வொரு கம்பெனிலேருந்து 2-3 பேர் பேசியிருப்பாங்க எனக்கு. அவ்வளோதான். அதுலேயுமே யாருமே என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினது கிடையாது. ஒன்று என்னன்னா அவங்கள வந்து ஒரு சில பேர் வந்து தேர் அப்சஸ் டுவர்ட்ஸ் பையிங் ஆன்லைன். அதனால் நானும் விட்டுருவேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஹேவிங் செட் தட், நான் என்ன லாஜிக்கில் சொல்ல வரேன்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் டொமைனில் ஒரு 1000 வீடியோ பண்ணி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வச்சுருந்தேன். சம் இடியட் இஸ் கம்மிங். ஹீ இஸ் அவன் தான் ரொம்ப நல்ல மாதிரி பேசுவான். அண்ட் தென் ஹீ வில் ஜஸ்ட் ஃபண்ட் ஆல் தீஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜே கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ்லையோ டேர்ம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே. பட் வி ஹவ் ப்ராக்டிக்கல் நாலேஜ். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போய் வாங்குறது எல்லாரும் ஈஸியாக இருக்கிறதுனால போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஐ லாட்ஸ் ஆஃப் மை பிஸ்னஸ். இன்றைக்கும் எனக்கு கன்சல்டிங் பண்ணுறாங்க ஒருத்தவங்களோ 2 பேரோ. அப்போ ஒருத்தர் வேலை இல்லாமல் போய் ஒரு இன்சூரன்ஸ் டொமைனை கற்றுட்டு 1000 வீடியோ பண்ணி சர்வே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாழ வைக்கிறதா அந்த நாடு? வாழ வைக்கிற மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது. ஓகேவா, நம்மளால் போய் அவங்க கூட போய் கம்பீட் பண்ண முடியாது. சம் பீப்புள் ட்ரஸ்ட் மீ அவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட் கம்பெனிலேருந்து பேசுகிறவங்கள ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன கொஸ்டின் பண்ணுறேன்னா
For one human being to who lost his job in the IT sector survive பண்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. I hope it doesn't happen. ஒரு மாஸ் லே ஆஃப்லாம் ஒரு 25% ஆஃப் திஸ் எம்ப்ளாயீஸ் இஃப் தே ஆர் லூசிங் தேர் ஜாப். ஏன்னா பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்னும் ஒன்றுமே ஆகலை. எல்லா கம்பெனியும் நல்லா ரெவென்யூ போஸ்ட் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுறாங்க. இப்போவே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் இஸ் நாட் குட். உண்மையாகவே அடுத்த வருஷம்ல ரெவென்யூ டவுன் ஆச்சுன்னாக்கா கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹெட் கவுண்ட்டை தான் கை வைக்க போகிறாங்க. I really wish it doesn't happen. ஏதோ ஒரு காரணம் வந்து I wish people wanted to hold all of you guys. அதான் நான் நினைக்கிறேன். if you are working in IT organization, என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் கெரியர்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பவே நம்பாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நான் இன்சூரன்ஸ் டொமைனில் ஒன்று கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு. பட் அதுலேயே 3-4 வருஷம் கழித்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் கற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம உண்மையாக பேசணும். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பி ஹியூமன், அது போதும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வேணும்னா ஒரு ChatGPTயில் போய் கேட்கலாம். இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னா ChatGPTயில் கேட்கலாம். எல்லாருமே பண்ணிட்டு தான் எங்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வேறு ஒன்றுமே கிடையாது. இண்டஸ்ட்ரி நாலேஜுங்கிறது ஒரு 5% இருக்கலாம். எக்ஸ்போர்ட்டைஸுங்கிறது ஒரு 5% இருக்கலாம். 95% நம்ம மனசில் ஒரு பீயிங் எ ஹியூமன் இஸ் இனஃப். அதுக்காக தான் என்கிட்ட பேசுகிறாங்கன்னு நான் கற்றுட்டேன். ஆல்டர்னேட்டிவ் கெரியருங்கிறது கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ ஒரு ஐடி செக்டரில் வேலை பார்க்கணும் அமையிறது ரொம்ப கஷ்டம். முதல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பண்ணுறதுனால டைம் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்கம் ப்ரெஷர் இருக்கும். எல்லாருமே வீட்டில் எங்கள் அம்மா கவலைப்படுவாங்கன்னு நினச்சா நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஹேவிங் செட் தட் நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி சம் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பிக்அப் அதர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட் ஆல். அவங்க வந்து ஒரு டீசெண்டாக ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களால் அல்டர்னேட்டிவ் கெரியரை எப்படி வந்து அமைச்சிக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு திஸ். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஸ் ஆஃப் நோ ஆல் வென் ஐ சி லிஸ்டட் கம்பெனிஸ் யார் ரெவென்யூ இஸ் குவைட் குட். பட் தென் உங்களோட டொமைன் நாலேஜ் as a human being you try to be good. அது வந்து உங்களை ஹோல்டு பண்ண வைக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸ்போர்டைஸ் இன் சம் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஒரு பிஎஃப்எஸ்ஐயாக இருக்கலாம், ஹெல்த் கேர் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கலாம். அந்த நாலேஜ் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அதர் தேன் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் அதர் ஸ்டஃப், பிகாஸ் தட் அலோன் ஐ டோன்ட் திங்க் ஏ கேன் வெரி ஈஸிலி ரீப்ளேஸ். அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. தட் இஸ் வை ப்ராடக்ட் கம்பெனியோட என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட வேலை கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தட் இஸ் வாட் இட் இஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ். நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன், பட் வாட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் சூன். நீங்கள் வந்து உங்களோட அவுட்கம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது ஒரு ஒர்க்கே இருக்குது, அதில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அவுட்கம் ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நீங்கள் பண்ண முடியும்னு பாருங்கள். ட்ரை டு பி மோர் ஹியூமன். உங்களோட ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் 2-3 months முன்னாடி ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீசன் ஒரு டீசன்ட் நல்ல கம்பெனி தான் வேலை பார்க்குற மாதிரி சொல்லி ஐ ஹியர்ட் அபவுட் தட் கம்பெனி. ஆனால் அவர் இந்த வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, எங்கள் அம்மாவோட நகையெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிச்சு. தென் ஐ டோல்ட் ஹர், why should he do any business for that matter? He is earning okay. அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது இப்போ ஸ்ரீதர் வெம்பு சார் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறதுனால இவங்களாவே வந்து வேலை போகாமையே ஏதாவது அல்டர்னேட்டிவ் கெரியரை யோசிக்காதீங்க. எல்லாருக்கெல்லாம் அமையாது. ஐடி செக்டார் இஸ் அ வெரி குட் இண்டஸ்ட்ரி. ஒரு 60 லட்சம் பேர் இந்தியாவில் அதை நம்பி இருக்கிறாங்க. சர்வே பண்ணணும். ஐ ஹோப் வி வில் கம் அவுட் ஆஃப் திஸ் வேவ் அண்ட் ஆல் அவர் ஜாப்ஸ் ஆர் சேஃப். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயுமே ஏதோ உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹோல்ட் ஆன் டு இட், டோன்ட் கெட் எமோஷ்னல். சிச்சுவேஷன் இஸ் நாட் ஸோ குட் நவ். எல்லாத்துக்கும் தேர் இஸ் அன் ஏஜென்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ பி வெரி வெரி ஹியூமன், வெரி வெரி கேர்ஃபுல், ஹோல்ட் ஆன் டு யுவர் ஜாப். அதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எகெயின் பை த எண்ட் ஆஃப் த ஷோ நீங்கள் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணணும், இல்லாட்டி ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் தான் நான் கன்சல்ட்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அதை ரிவ்யூ பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள்.
ஆம். கேஸ் ஸ்டடி இதுதான். உங்களால ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு வேற அல்டர்னேட்டிவ் கெரியர தேடி சர்வே பண்றது வந்து இந்த காலம் வந்து விடமாட்டேங்குது. ஏன்னா டுடே someone who have lots of money, they will come and influence others and take away all the business and go. நீங்க ஒரு பிசினஸே கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணாலும். அதனால ஹோல்ட் ஆன் டு யுவர் ஜாப். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.